Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போது கணேஷ் சதுர்த்தி ஸ்பெஷல் கசகச பாயசம். இது ரொம்ப சிம்பிளான ரிச்சான பாயசம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில முந்திரி 5, பாதாம் 5, கசகச 3 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல ஸ்மெல் வர வரைக்கும் 2 ல இருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூடவே ஏலக்காய் 3, துருவிய தேங்காய் அரை கப். இது தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி அரை கப் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாயசத்துக்கு வெல்லம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1.5 கப் ஊற்றிக்கோங்க. வெல்லம் 3/4 கப் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பாகுபதம் எதுவும் இல்லைங்க. இப்போ தண்ணியோட வெல்லம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ வெல்லம் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வெல்லம் சிரப்பை வடிகட்டிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச நட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுப்போம். வெல்லத்தோடு இந்த நட்ஸ் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி 1 கப் ஊற்றி 12 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. இந்த பாயசத்துக்கு பால் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு கணேச சதுர்த்திக்கும் நம்ம சுண்டல், மோதகம், கொள்ளுக்கட்டை இதே மாதிரி செஞ்சுட்டுருக்குறோம். அவருக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடும் இல்லைங்களா? இந்த ஒரு வாட்டி இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி அவருக்கு கொடுத்து பார்ப்போமே. இப்போ பாயசத்துக்கு முந்திரியை வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கடாயில் நெய் 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரியை போட்டுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் லைட்டாக வறுத்தா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே பாயசத்தில் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கசகச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கசகச பாயசத்தை செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு.